ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனி கையில் சேனல். இனி நம்ம சேனலில் கோஸ் கூட்டு எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் சிறுபருப்பு குக்கரில் ஒரு டம்ளர் 2 விசில் விட்டு வச்சுருக்கேன். கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பருப்பாக கூட இந்த தக்காளி இந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பருப்பு, அதை கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கோஸாக கூட வந்து ஒரு கேரட்டு, ஒரு 4 பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இந்த குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோஸு, கேரட்டு, பீன்ஸு ஆட் பண்ணிட்டேன். இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். குக்கர்லேயே உப்பு ஆட் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாத்தூள் இதில் 1/2 ஸ்பூனு. ஏன்னா இது கூட்டு தானே, ரொம்ப போட்டால் காரமாயிடும், அதனால் 1/2 ஸ்பூனு. தண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர். ஏன்னா ஏற்கனவே பருப்புலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா இப்படி கையிலேயே இந்த உப்பு மிளகாத்தூள் அடியில் கலரி விட்டுட்டு நம்ம குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு இறக்கலாம். இதுமாரி நல்லா கொதிச்ச உடனே நான் குக்கர் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணி கொஞ்சம் தண்ணி இருக்குது, இந்த தண்ணி ஒரு கொதி வச்சுட்டு மிக்ஸி கப்பில் வந்து தேங்காய் ஒரு 4 சக்க தேங்காய், சீரகம் இதே கூட விட்டு கலக்கிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கலக்கி விட்டுட்டு இது தேங்காய் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம். பக்கம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரிச்சதும் இது எடுத்து அதில் கொட்ட வேண்டியதான். கடுகு நல்லா பொரிச்சு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம்.